ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரிஷ் குக்கரி. இன்றைக்கி நாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாம் கடையில் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பட்டர் பேப்பர் வீட்டிலே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இப்போ இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலே பட்டர் பேப்பர் ரெடி பண்ணலாம், அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பட்டர் பேப்பரை ரொம்ப நாளைக்கு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதுக்கப்புறமா பேக் பண்ணும்போது எப்படி பர்ஃபெக்டாக கரெக்டாக இதை கட் பண்ணி பேக் பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறேன், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணிடலான்னு பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா A4 ஷீட் பேப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பட்டர் பேப்பர் தேவையோ அதுக்கு தக்கன A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்துருக்கிறேன். வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க. நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ரொம்ப அதிகமாக தேவைப்படாது, இவ்வளோ தான் தேவைப்படும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் இல்லாதவங்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பரும் உங்ககிட்ட இல்லைன்னா நார்மலான ஒயிட் பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் இந்த பட்டர் பேப்பர் செய்கிறதுக்கு தேவையானது. இப்போ பட்டர் பேப்பர் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல எந்த ஒரு ஈரமுமே இல்லாத ஒரு போர்டு எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய A4 ஷீட்டை வச்சுக்கிறேன். நான் இப்போ 2 A4 ஷீட்டில் செஞ்சு காமிக்கிறேன். அடுத்ததாக ப்ரஷில் எண்ணெய் எடுத்து இந்த பேப்பர் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப எண்ணெய் எடுக்க தேவையில்லை. முதல்ல பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்தாலே போதும். இதில் கீழேயும் நம்ம பேப்பர் வச்சுருக்கிறதுனால பாதி எண்ணெய் கீழே உள்ள பேப்பர்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இந்த பேப்பர் ஃபுல்லும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இந்த மாதிரி ப்ரஷ் இல்லாதவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைனா நார்மலான ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் ஃபுல்லும் இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணுறதுனால பேப்பர் கிளீமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பேப்பர் கிளியாது. நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 A4 ஷீட் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நிறைய பேப்பர் எடுத்து பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே நிறைய பட்டர் பேப்பர் இந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. கடையில் நம்ம A4 ஷீட் வாங்கும்போது ₹1 3 போல கிடைக்கும். ஆனால் பட்டர் பேப்பர் வாங்கும்போது ரொம்ப அதிகமான விலையில இருக்கும். இதை நம்ம கேக் பேக் பண்ணும்போது அந்த டைமில் வேணாலும் உடனே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நிறைய இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் ஃபுல்லும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா அடுத்த பக்கமும் அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சே நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இந்த டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒயிட் பேப்பர் வச்சு செய்யும்போது எல்லா இடத்துலையும் ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்தது கீழே வச்சுருந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இவ்வளவு எண்ணெய் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். ப்ரஷில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் வச்சு எல்லா இடத்துலையும் ஈவனாக தேய்ச்சி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி எண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா தடவிக்கோங்க. இப்போ இதுலையும் 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டாச்சு. இப்போ பார்க்குறதுக்கு ஈவனாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. இப்போ கீழே வச்சுருந்த போர்ட்லையும் எண்ணெய் கொஞ்சமாக இருக்கும். அதனால் அந்த போர்டை திருப்பி போட்டுட்டு அந்த A4 ஷீட்டை அதில் வச்சிடலாம். அடுத்தது இன்னொரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு இந்த 2 A4 ஷீட்டையும் மறுபடியும் இன்னொரு தடவை நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்படி பண்ணுறதுனால ஆயில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சில இடத்துல ஆயில் நிறையா இருந்துச்சுன்னா அந்த ஆயிலும் இந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வந்துடும். சப்போஸ் நீங்கள் பேக்கிங்காக உடனே இந்த பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் பண்ண வேண்டாம். பட்டர் பேப்பரை பேக்கிங் பேன் சைஸில் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பட்டர் பேப்பர் நிறைய செஞ்சு ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் செஞ்சுக்கோங்க. அப்போ ஆயில் எதுவுமே இருக்காது, கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இன்னொன்று இந்த மாதிரி லைட்டாக செஞ்சுட்டு அதை ஃபேனுக்கு கீழே வச்சிங்கனாலும் நல்லா ட்ரை ஆகிரும். இந்த மாதிரி 2 பேப்பர்லையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 பேப்பர்லையும் நல்லா ஆயிலெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்தாச்சு. இது நான் ஏற்கனவே கடையில் வாங்கியிருந்த பட்டர் பேப்பர், ரேட்டும் கொஞ்சம் அதிகம். ஆனால் ஈஸியாக நம்ம அதே மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், பேக் பண்ணுறதுக்கும் நல்லா வரும். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பட்டர் பேப்பரை எப்படி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு அதில் இந்த பட்டர் பேப்பரை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நியூஸ் பேப்பரில் டைரெக்டாக இந்த பட்டர் பேப்பரை வச்சு ரோல் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி பட்டர் பேப்பரை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா அதில் டைரெக்டாக ரோல் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருக்குது, அதனால நான் இப்போ அலுமினியம் ஃபாயிலே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பட்டர் ஷீட் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் அதிகமாக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை. அடுத்ததான் இந்த பட்டர் பேப்பரை பேக் பண்ணும்போது எப்படி அந்த பேன் சைஸில்
கரெக்டாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் 2 மெத்தட் சொல்கிறேன். முதல்ல அந்த பட்டர் பேப்பருக்கு மேலே அந்த பேனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இந்த கேக் பேன் எடுத்துருக்கிறேன். அடுத்தது ஒரு பென் எடுத்துகிட்டு இதோட சைடில் இந்த மாதிரி ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிசர் எடுத்து இந்த மாதிரி அதே ஷேப்லேயே கட் பண்ணிக்கிறேன். இது ஒரு சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி கட் பண்ணி பேக் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2வது மெத்தடில் இந்த மாதிரி பேனை திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்தது பட்டர் பேப்பர் எடுத்துட்டு அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அடுத்தது இதை இந்த மாதிரி இந்த ஷேப்பில் மடிச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனில் கரெக்டான சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு அதில் இந்த பட்டர் பேப்பர் வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். இப்போ சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடில் மட்டும் லைட்டாக வளைச்சி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக கட் பண்ணியாச்சு. ரவுண்ட் பேனில் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியாக வீட்டிலே எப்படி பட்டர் பேப்பர் ரெடி பண்ணுறது, யூஸ் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம கிறிஷ் குக்கரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.